மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, இன்று 3வது 2022 ஆண்டு பேப்பர்ல இணைந்திருக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் 2022 ஆண்டு பேப்பர்ல 2 வீடியோ கிளிப் எடுத்திருந்தேன் நேரடி வகுப்புக்கு. ஆகவே இன்றைக்கு 3ஆம் நாள் வகுப்பு. அந்த அடிப்படையில் கடைசியாக செய்த வினாக்கள் 17 வினாக்கள் செய்திருந்தேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க கம்பெனி பிரசுர முடிவு கணக்கு செய்ய சொல்லி. கம்பெனி பிரசுர முடிவு கணக்கு 2019 ஆண்டில் இருந்து 2022 ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற முதலாவது வினா, கட்டாய வினா செய்து யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி கம்பெனி தொடர்பாக முழு பாடப்பிறப்பும் உள்ளடக்கி கிட்டத்தட்ட 28 யூடியூப் வகுப்புகள், 29 வகுப்புகள், அதோட இந்த கம்பெனி தொடர்பான கேள்வியும் சேர்த்தா கிட்டத்தட்ட அன்னளவா 36 வகுப்புகள் இருக்குது. அந்த 36 கம்பெனி யூடியூப்பை நீங்கள் ஒரு நாளைக்கு 35 நிமிஷம் படி படிச்சீங்கன்னு சொன்னால் என்ன போதைக்கும், நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன கம்பெனி பொருளாக கிளியராக வந்து அப்போ WT எடுக்கிறார்கள், அதில் வேறு பேங்கிங் கோர்ஸ் செய்கிறார்கள், அல்லது வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறார்கள் அனைவருக்கும் கம்பெனி பிரசுர முடிவு கணக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கு. அந்த அடிப்படையில் அன்பான மாணவர்களை தொடர்ச்சியாக டான் குவாலிட்டியுடனும் பாலியல் ஆசிரியருடன் இணைந்திருங்கள். அந்த அடிப்படையில் 18வது வினா 17வது வினாவை செய்வோம். போன கிளாஸ் 16 வரைக்கும் செய்திருந்த நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி பார்த்துருப்பீங்க. 16வது வினா அந்த பங்குடைமை தொடர்பான 15 16 வந்தது. இன்று நாங்கள் செய்ய போகிற வினா 17வது வினா. ரைட், கேள்வியை காட்சிப்படுத்தப்படுது பாருங்கள். LKS 1 நிதிக்கூட்டுகளை சமர்ப்பித்தல். உங்களுக்கு தெரியும், இலங்கை கணக்கு நியமம் 1 நிதிக்கூட்டுகளை முன்னிலைப்படுத்த சமர்ப்பித்தல் பிரகாரம் பின்வரும் கூட்டுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? கவனிங்க. அப்ப LKS 1 தொடர்பாக தான் நீங்க அதை பார்க்கணும். நிறுவனம் 1 என அனைத்து நிதி கூட்டுகளையும் அற்று அடிப்படையில் தயாரிக்கும். அற்று அடிப்படைன்னா உங்களுக்கு தெரியும், நிறுவனத்தின் நிதி கூட்டுகள் லாப நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு, நிதிலைமை கூட்டு, உரிமையாண்மை மாற்ற கூட்டு, காசு கணக்கெட்டு கொள்கையிலும் இவர குறிப்புகளும் மற்றது காசு பாஜ கூட்டு. இவ்வளவு நிதி கூட்டின கூறுன்னு படிச்சிருப்பீங்க, நிதி கூட்டுக்கள்னு படிச்சிருக்கீங்க. இதுல காசு அடிப்படையை தயாரிப்பது காசு பாஜ கூட்டு மட்டும். காசு வாரதும் காசு போறதும் மட்டும்தான் அந்த காசு பாஜக்குள்ள இருக்கு. மிச்சம் எல்லாமே அற்று அடிப்படை தயாரிப்பு. நிறுவனம் 1 அனைத்து நிதி கூட்டுகளையும் அற்று அடிப்படை தயாரிக்க வேண்டும். அவை அந்த கூட்டு பிழை. ஏன்னா காசு அடிப்படையில் தயாரிக்கிற காசு பாஜ கூட்டும் இருக்கு. பி, நிறுவனம் 1 நிதி கூட்டை தயார் செய்யும் பொழுது வேறொரு நியமத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அன்றி சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யக்கூடாது. ஏதாவது நிறுவனத்தின் ஏதாவது நியமம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, சொத்துக்கள் பொறுப்புகள் எதிரீடு செய்யலாம் என்று இருந்தால் எதிரீடு செய்யலாம். மற்றபடி சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எதிரீடு செய்யலாம். சொத்துக்களை சொத்தா காட்டணும், பொறுப்புகளை பொறுப்பா காட்டணும். சொத்துக்களை நடைமுறை அல்லா சொத்து நடைமுறை சொத்து வகைப்படுத்துவோம். தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு அடிப்படை எடுகோள் LKS 1 தொடர்ந்து இயங்குத. பொறுப்புகளை நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு தொடர்ந்து இயங்குத. ஆகவே பி சரி. எதிரீடு செய்யக்கூடாது இருக்குது. ஆகவே அந்த கூட்டு சரி. நிறுவனம் 1 நிதிக்கூறின் தொகுதியில் உள்ள கூறுகளில் உள்ள எல்லா நிதி கூறுகளையும் சம அளவு முக்கியத்துவத்துடன் சமர்ப்பித்தல் உண்மைதான். லாபமல நட்டம் என்ற ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டு, மற்ற நிதிலைமை கூட்டு, மற்றது காசு பாஜ கூட்டு, உரிமையாண்மை மாற்ற கூட்டு, கணக்கிட்ட கொள்கைகளும் விளக்க குறிப்புகளும் எல்லாமே சம முக்கியத்துவம் வழங்கும். எல்லாத்துக்குரிய செய்கைகள், எல்லாத்துக்கும் உரிய குறிப்புகள் எல்லாமே வடிவாக விளக்கமாக வழங்கப்பட வேண்டும். ஆகவே உங்களை விளங்கணும். அப்ப விடை பியும் சியும், பியும் சியும், பியும் சியும் சரியானது. 5வது விடை. அப்ப LKS 1 நிதி கூற்றை சமர்ப்பித்தலின் பிரகாரம் பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை என்றால் A தவறுன்னு தெரியும், பியும் சியும்
சரி, அப்ப BC ஆகியன மாத்திரம். விடையிலக்கம் 5. சந்தேகம் இருந்தா கேளுங்க. நீங்க சந்தேகம் இருந்தால் அந்த உங்களுடைய நேரடி வகுப்புல நீங்கள் அழைத்து கேட்கலாம். இல்லையா என்னுடைய நம்பர் காட்சிப்படுத்தப்படுது. இல்லை என்று சொன்னால் உங்களுக்குரிய அனைத்து வகுப்புகளும் யூடியூப்ல இருக்குது. போய் டான் குவாலிட்டியில யூடியூப்ல லைவ் அடிச்சிங்கன்னா லைவ் கிளாஸ் வரும். நார்மலாக படிப்புக்கிற கிளாஸ், தியரி கிளாஸ் நார்மலாக நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கு போய் சேர்ச் பண்ணிங்கன்னா இருக்கு. பொருளியல் வணிகக்கல்விக்குரிய முக்காசு பாடங்கள் படிப்பிச்சு முடிச்சிட்டியும். பொருளியல் ஆசிரியர் நீங்கள் ICT ஆசிரியர் கற்பித்ததை பார்க்கணும்னு சொன்னால் போய் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இது ஒரு 12ஆம் நல்ல ஒரு கேளியை வாசிங்க. காட்சிப்படுத்தப்படுது. ஆடு ஏற்றுமதி கம்பெனி ஒன்றில் 2022 மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட மேல் ஆடைகளுக்கான கட்டளை ஒன்றுக்கான உற்பத்தி கிரியத்துடன் தொடர்புடைய தகவல்கள். அப்ப மேல் ஆடைகளுக்கான கட்டளை ஒன்றுக்கான உற்பத்தி கிரியத்துடன் தொடர்புடைய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. விவரம் தந்திருக்குது. அங்க ரூபாய் 1000. மூலப்பொருள் கொள்ளளவு 1680. மூலப்பொருள் உட்காவுகை என்றால் உச்சுமை கூலி. உள்முக மருதிகள் என்னதான் அது உச்சிருப்போம். உட்காவுகைன்னு சொன்னா விளங்கிக் கொள்ளுங்க, உச்சுமை கூலி. களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீயழிவு காரணமாக அழிவடைந்த மூலப்பொருட்களின் கிரியம் 380. நேர் ஊழியம் 1200. மேல் ஆடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உற்பத்தி மேந்தர்கள் 900. 2022 மார்ச் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மேலாடைகள் முழுவதும் 31/3/2022 உள்ளவாறான இருப்பாக காணப்பட்டது. இம்மேலாடைகளுக்கு ஏற்பட்ட களஞ்சியப்படுத்த கிரியம். இந்த களஞ்சியப்படுத்த கிரியம் உங்களுக்கு தெரியும், அது செலவினமா காட்டப்படும். உற்பத்தி கம்மினா உற்பத்தி மேந்தனைக்கு காட்டும். முடிப்போல் சம்பந்தமான களஞ்சியப்படுத்த கிரியம் விநியோக கிரியத்துக்கு காரணம். மற்றபடி களஞ்சியப்படுத்த கிரியம் இது உற்பத்தி என்ன உற்பத்தி செலவினமா காட்டுவோம். ஆனால் இந்த இடத்துல இருப்பின்ற கிரியத்துக்கு நாங்கள் சேர்க்கலாது. ஏன்னு சொன்னால் களஞ்சியப்படுத்த கிரியம் எங்களுக்கு அந்த வருஷமே செலவா காட்டப்படும். அவை LKS 2 கமைய இருப்பின்ற கிரியத்துக்கு வராது. கொள்ள கிரியம், மாற்றல் கிரியம், ஏனைய கிரியத்துக்கு வராது. அந்த வருஷம் செலவினமா காட்டும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1/3/2022 31/3/2022 மூலப்போல் இருப்புகள் மற்றும் குறைவேல இருப்புகள் எதுவும் இல்லை என கருதுக. அப்போ 1/3/31 மூலப்போல் இறுதி இருப்பும் இல்லை, குறைவேலை இறுதி இருப்பும் இல்லை. LKS 2 கமைய 31/3/2022 உள்ளவான மேல் ஆடைகளின் இருப்பின் கிரியம் ஜா. மேல் ஆடைகள் இருப்பின்ற கிரியம் ஜா என்று கேட்கிறான். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விட என்னென்ன வேற கொஞ்சம் யோசிங்க. அப்ப 1680 தீயழிவு காரணமாக 380 அழிவடைந்தால் அந்த பொருளை நாங்க விற்கலாது, கொள்ளவுக்கு இருக்கும். அப்ப கழிப்பம் 1300. இந்த 1300ஓட மூலப்பொருள் உட்காவுகையை கூட்டுவீங்கள் 600. அப்ப 1900. நேர் ஊழியம் கூட்டுவீங்கள் 1200. 900 சேர்ப்பீங்கள், மொத்தம் 4000 பேர். முடிப்போல் சம்பந்தமான மூலப்போல் சம்பந்தமான சொல்லியிருக்கு. மேல் ஆடைகளுக்கு ஏற்பட்டனா சொல்லியிருக்கு. அப்ப மூலப்போல் சொல்லியிருக்கேன். மூலப்போல் தரமான களஞ்சியப்படுத்த கிரியம் என்ன உற்பத்தி மேந்தலைக்கே வரும். இது மேலாடைகளுக்கு என்ன முடிப்பொருள்னா நீங்க விநியோகிக்கிறதுக்கு காட்டும். அப்ப 2,50,000 இதுக்கு சேர்க்க மாட்டோம். விடை 4000 3 சேர் வெட்டி அவை 4 மில்லியன். 2வது விடை. இது டவுட் இருந்தா கேளு. 2வது விடை. அப்ப மூலப்பொருள் கொள்ளளவு 1680. களஞ்சத்தில் ஏற்பட்ட தீ காரணமா அழிவடைந்த மூலப்பொருள் கிரியம் 380 கழிச்சால் 1300. அந்த 1300ஓட மூலப்பொருள் உட்காவுகையை கூட்டுங்க 600, 1900. நேர் ஊழியம் 1300 கூட்டுங்க 3100. 900
அந்த மேலாடைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உற்பத்தி மேந்தலை துலாயத்தை சேர்த்தால் 4000. மேலாடையில விற்பனை தொடர்பா முடி பொருளா வச்சிருப்பதுக்கு ஏற்பட்ட களஞ்சப்படுத்த கிரியம் என்றபடியால அந்த களஞ்சப்படுத்த கிரியம் விநியோக கிரியத்தை காட்டுவோம். விற்கும் வரைக்கும் ஆவி விநியோக கிரியத்தை காட்டுறபடியால அந்த கிரியம் இருப்பின கிரியத்துக்கு வராது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அசாரணமாக்கப்பட்ட கிரியங்களும் இருப்பின கிரியத்துக்கு வராது, களஞ்சப்படுத்த கிரியமும் இருப்பின கிரியத்துக்கு வராது. கடந்த ஆள பாசிபிள் வந்திருக்கு, நோட்ஸ் ஏரியா வந்திருக்குது. இந்த முறை களஞ்சப்படுத்த கிரியத்தை போட்டு அதை காட்டாமல் இருக்கிறோம். ஏனென்றால் களஞ்சப்படுத்த கிரியம் இருப்பின கிரியத்துக்கு உள்ளடக்கப்படாது. அப்ப LKS 2 அமைய இருப்பின் கிரியத்துக்கு அடங்குற கிரியங்கள் கொள்ன கிரியம், உருமாற்ற கிரியம், மற்றது ஏனைய கிரியம். நோட் பண்ணிக்கொள்ளும். கொள்ன கிரியம் பொருள் மூலப்பொருளை வாங்குறது ரூபா ஏற்பட்ட செலவு, கொண்டாடுறதுக்கு ஏற்பட்ட ஈட்டிர கண்ணம் தீர்வை கண்ணம் கூட்டி வியாபார கழிவு மானியம் என்பவற்றை நாங்கள் கழிச்சு விட்டோம் என்றால் கொள்ன கிரியம். நிலைமாற்ற கிரியம் உருமாற்ற கிரியம் என்றால் ஒரு மூலப்பொருள் இருந்து முடி பொருளா மாற்றுவதற்கு, ஆடைன்னா துணியிலிருந்து மேலாடையா மாற்றுவதற்கு ஏற்பட்ட உருமாற்ற கிரியம். ஏனைய கிரியம் என்றால் இருப்புகளினை தற்போதைய நிலைக்கும் இடத்துக்கும் கொண்டு வரதுக்கு ஏற்பட்ட கிரியங்கள் ஏனைய கிரியம்னு சொல்லுவோம். இந்த மூன்றையும் கூட்டி வாரதுதான் என்ன சொல்லுவோம், LKS 2 அமைய இருப்பின்ற கிரியம், கொள்ன கிரியம், மாற்றல் கிரியம், ஏனைய கிரியம். அப்ப களஞ்சப்படுத்த கிரியம் ஏன் வேறான், அது முடி போல் சம்பந்தப்பட்ட விற்பனை ஆவே முடி போல் சம்பந்தமான விற்பனை கிரியத்துக்கு விநியோக கிரியத்தை காட்டுவோம். ஆவே களஞ்சப்படுத்த கிரியம் இருப்பின்ற கிரியத்துக்கு வராது. மூலப்பொருள் வீணாக்கப்பட்ட கிரியம் இருப்பின்ற கிரியத்துக்கு வராது. பத்தொன்பதாவது வினாவுக்கு போவோம். LKS 7 காட்சிப்படுத்தப்படுது. LKS 7 உங்களுக்கு தெரியும், அவன் நியமத்தையும் சொல்லி எந்த நியமத்தில் அவர் தமிழ் இதையும் சொல்லுவேன் நியமத்துக்குரிய. LKS 7னா காசு பாய்ச்ச கூட்டுன்னு தெரியும், காசு அடிப்படையை தயாரிப்பது. பின்வரும் விடயங்களில் எது அளவு ஒரு விடியா இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட விடியா இருக்கலாம். உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் முதலீட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சலாக வகைப்படுத்தப்படும். அப்ப காசு பாய்ச்சக்கூறு நடவடிக்கையை நான் 3 நடவடிக்கையா வகைப்படுத்தலாம். சேப்பாடு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியிட நடவடிக்கை. சேப்பாடு நடவடிக்கைன்னா முதலில் நிறுவனத்தின் பிரதான வருமானத்தினை தோற்றுவிக்கின்ற நடவடிக்கையை தான் சொல்லுவோம் காசு நடவடிக்கையை சேப்பாடு நடவடிக்கைன்னு சொல்லுவோம். காசு விற்பனை, வாடிக்கையாளர் பெற்ற காசு, வழங்குனர் ஊழியர் கொடுத்த காசு, செலுத்திய வட்டி, செலுத்திய வருமானம். முதலீடு நடவடிக்கைன்னு சொன்னால் நடைமுறை எல்லாம் சொல்ல ஆதன காசுக்கு சமனற்ற முதலீடுகள், காசுக்கு சமனற்ற முதலீடுகள் மற்றும் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை கொள்ளும் செய்ய விற்பனை செய்ய தொடர்பட்ட நடவடிக்கையை தான் காசுக்கு சமனற்ற முதலீடு செய்ய கொள்ளும் செய்ய நடவடிக்கையை தான் சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கைன்னு சொல்லுவோம். நிதி நடவடிக்கை நிறுவனத்தின் உரிமை மூலம் மற்றும் கடன் மூலம் என்பவற்றின் அளவிலும் கட்டமைப்பிலும் மாற்றத்தினை ஏற்படுத்தின நடவடிக்கை நிதியிட நடவடிக்கை. அப்ப இங்க நீங்க முதலீடு நடவடிக்கைக்கு என்ன வருமோ அதை பார்த்தீங்கன்னா சரி, ஏனைய கம்பெனிகளின் சாதாரண பங்களை கொள்ளுதல் செய்வதற்கு செலுத்திய காசு, ஏனைய கம்பெனியின் சாதாரண பங்களை கொள்ளுதல் செய்வதற்கு செலுத்திய காசு என்றால் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் வேற கம்பெனியில் நம்ம முதலீடு செய்யறோம். நான் கம்பெனி பங்கு வழங்கினா அது நிதியிட நடவடிக்கை, நான் மூலத்தை திரட்டுறேன். வேற கம்பெனி இந்த ஏனைய கம்பெனிகள் வேறு கம்பெனின்னு சொல்லுவாங்க. வேறு கம்பெனியில் சாதாரண பங்கு நான் கொள்ள செய்யறோம் என்றால் நான் முதலீடு செய்கிறேன், அவை எனக்கு பங்கு லாபம் வருமானம் கிடைக்கும், அவை முதலீடு நடவடிக்கை. ஒருவேட முதிர்வு காலத்தை உடைய திரசரி உண்டியலை கொள்ளுக்கு செலுத்திய காசு, ஒருவேட முதிர்வு காலத்தை உடைய திரசரி உண்டியலை கொள்ள செலுத்திய காசு, அதுவும் காசு ஜமான வரும். காசும் இயந்த திரவத்தன்மை உடையதும் விரைவாக பணமாக மாற்றக்கூடியதும், அவ்வாறு பணமாக மாற்றும் போது ஆபத்து குறைவானதுமான குறுங்கால முதலீடுகள். அப்ப திரசேரி உண்டியல் காசுக்கு சமானக்கு வரும். இங்க ஏன் விடைக்க திரை செய்கிறால் ஒருவேட முதிர்வு காலத்தை உடைய
திரைசேரி ஒரு வேடம் முதிர்வு காலத்தை உடைய திரைசேரி உண்டியர்களை கொள்ன சேவை செலுத்திய காசு. அது முதலீடு இரண்டபடியால் இந்த விடையை சேர்த்திருக்கு. அடுத்த சொத்து பாவனை உரிமை ஒன்றுடன் தொடர்புடைய குத்தகை பொறுப்பை தீர்ப்பதற்கு செலுத்திய காசு. அப்ப நான் கடன் கொடுத்தோன்னு, அதாவது வங்கி கடனை பெற்றதுக்கு காசு கொடுக்க, அதே மாதிரி குத்தகை கடந்த வாகனத்துக்குரிய காசு வேண்டாம் கடன் பணம் கட்டிக்க. ஆரம்ப வைப்பணம் கொடுத்தோம்னா குத்தகை கெடுத்த வாகன சொத்து பாவன உரிமைக்கு ஆரம்ப வைப்பணம் கட்டினோம்னா அது முதல் நடவடிக்கை விலகி கொள்ளவும். குத்தகை வட்டி செலுத்தினோம் என்றால் அது குத்தகை வட்டி செலுத்தினால் அது உங்களுக்கு தெரியும் சேப்பான நடவடிக்கை. அதே மாதிரி கடன் பணம் கட்டினால் அது என்ன நடவடிக்கைன்னு சொன்னால் கடன் பணம் நிதியிட நடவடிக்கை. ஆகவே அந்த விடை வராது. விடை ஏயும் பியும். ஏயும் பியும் விடை மூன்றாவது. அப்ப எல்கேஎஸ் 7 காசு பாய்ச்ச கூறின்படி பின்வரும் விடயங்களில் எது இலகுவை உற்பத்தி வணிகம் ஒன்றின் முதலீட்டு நடவடிக்கை இருந்தான காசு பாய்ச்சலாக வகைப்படுத்தப்படும். 1. ஏனைய கம்பெனிகளின் சாதாரண பங்களை கொள்ளும் செய்ய செலுத்திய காசு. 2. பி ஒரு வேட முதிர்வு காலத்தை உடைய திரைசேரி உண்டியர்களை கொள்ளும் செய்வதற்கு செலுத்திய காசு. கனவேறு டவுட் இருக்கு, அது காசும் காசுக்கு சமாளிக்கான வரும். அப்பயே நீங்கள் முதல் நடவடிக்கை காற்றிடத்தானே என்றால் முதலீடோட சம்பந்தப்பட்டபடியாக தான் அந்த பிக்கு விட கொடுக்குறோம். உண்மையாவது காசும் காசுக்கு சமாளிக்கு தான் பெறும். நாங்கள் முதலீடு செய்யறபடியால முதல் நடவடிக்கை. விடை ஏ பி ஆகியன மாத்திரம். விடை இலக்கம் 3. இருபதாம் கேள்விக்கு போவோம். இதுவும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்வி வந்து கொண்டு இருக்குது. ஒரே மாதிரி கேள்வி தான். ஆனால் இந்த கேள்விக்கான புள்ளிகள் எடுப்பதில்லை. எல்கேஎஸ் 8 கணக்கிட்ட கொள்கைகள், கணக்கிட்ட மதிப்பீட்டு மாற்றங்கள் மற்றும் வழக்கல் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். கேள்வியை வாசி பாருங்க. 20வது வினா. எல்கேஎஸ் 8 கணக்கிட்ட கொள்கைகள், கணக்கிட்ட மதிப்பீடுகள் மீதான மாற்றம் மற்றும் வழக்கலின் படி பின்வரும் கூற்றுக்களில் எது இலகுவை சரியானது. இப்போ நீங்கள் அந்த கூற்றுக்கு முன்னுக்கு ஏபிசிக்கு சரியா பிள்ளையான போட்டு விடிய தெரிவிச்சு சுவாம் நான் செய்யப்பட்ட செய்வோம். இயந்திரத்தின் பெருமானத்தை முறையினை நேர்கோட்டு முறையில் இருந்து குறைந்து செல்லும் மீதிமுறை ஒடுங்குபா மீதிமுறைக்கு மாறும். ஒடுங்குபா மீதிமுறை எக்ஸாமுக்கு வாரையில ஆனால் இந்த மதிப்பீடு மாறுறதுக்காக சொல்லப்படுது. பெருமானத்தை செய்யும் முறையை நேர்கோட்டு முறையிலிருந்து ஒடுங்குபா மீதி முறைக்கு மாறும். அது கணக்கிட்டு மதிப்பீடு மாற்றம். ஆகவே அந்த கணக்கிட்டு மதிப்பீடு மாற்றம் அந்த கூற்று ஏ சரி. இருப்பு மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் கிரிய சூத்திரமான முதல்வழி முறையில் இருந்து எஃப்ஏஎஃப்எம் முறையிலிருந்து நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைக்கு மாற்றலானது கணக்கிட்டு கொள்கை மீது ஏற்படுற மாற்றம் உண்டா கருதப்படும். அதுவும் சரி. இருப்பு கணிச்சிருப்பீங்கள். எல்கேஎஸ் 2க்குமே இருப்பு கணிப்பு உங்களுக்கு தெரியும். முதலாவதாக கொள்கை செய்யப்பட்ட பொருட்கள் முதலாவதாக வெளியே அனுப்பப்படுவதாக கருதி முதலாக கொள்கை செய்யப்பட்ட விலை தற்போது வழங்கப்படும் பொருட்கள் வெளியிடும் முறைதான் முதல்வழி முறை. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை என்றால் இருப்பு வளங்களுக்கு முதலுக்கான இருப்பின் பெறுமதியினை இருப்பின் அலையின் எண்ணிக்கையினால் பிரிப்பதன் மூலம் பெறப்படுகின்ற சராசரி விலை வழங்கப்படும் பொருட்களுக்கு வெளியிடும் முறை நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும். அப்போ அது எஃப்ஏஎஃப்எம் முறையிலிருந்து டபிள்யூஎஸ்சி முறைக்கு மாறினாலும் டபிள்யூஎஸ்சி முறையிலிருந்து எஃப்ஏஎஃப்எம் முறைக்கு மாற்றினால் கொள்கை மாற்றம். ஆகவே அதையும் சரி. திருத்தம் செய்து கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற நிலை இருந்தால் அன்றி முந்தைய கால முக்கிய வழக்க நிதிக்குரிய பின்னோக்கிய வகையில் திருத்தப்படும். தமிழ் விளங்கோனும் திருத்தம் செய்து கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற நிலை இருந்தால் அன்றி அப்படி இல்லையா திருத்தம் செய்ததுக்கு நடைமுறை சாத்தியமற்ற இருந்தால் அன்றி மற்றபடி கடந்த காலம் முந்தைய கால வழக்க நிதிக்கூற்றுக்களில் பின்னோக்கிய வகையில் இங்கே சொல்றது பின்னோக்கிய என்பது கடந்த காலத்தை சொல்லப்படுது. கடந்த காலத்தில் திருத்தப்படும். உதாரணமா போன ஆண்டுக்குரிய வாடகை செலவு வந்து நான் காட்டாம விட்டேன்னு சொன்னேன். அற்று வாடகை செலவு கணக்கு வேற வேணா நீங்க போன ஆண்டு செலவை காட்டணும்.
போன ஆண்டு செலவணிய காட்டாடி போன ஆண்டுக்குரிய செலவணிய காட்டா விட்டபடியால போன ஆண்டுக்குரிய லாபம் குறைஞ்சிருக்கு. போன ஆண்டு செலவணிகள் காட்டாமையா காட்டினா லாபம் குறையும். காட்டாம விட்டு இருந்தா லாபம் கூடி இருக்கு. வருமானம் மாறும். போன ஆண்டுக்குரிய செலவை போன ஆண்டு கணக்கில் காட்டாடி செலவை காட்டாடி லாபம் கூடியிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா போன ஆண்டு தவறை இந்த ஆண்டுக்குரிய நிறுத்தி வைத்த வருமானத்திலிருந்து இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து நிறுத்த வருமானத்திலிருந்து கழிச்சு காணும். அப்ப சென்ற ஆண்டு நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வேற என்ன ஆண்டுக்குரிய லாபம் நிறுத்தி வருமானத்துல போட்டிருப்போம். அப்ப நீங்க சென்ற ஆண்டு நிறுத்தி வருமான கணக்குல வர வச்சு சென்மதி வாடகை கணக்கில் அற்று வாடகை கணக்கில் செலவு. அப்ப போன ஆண்டுக்குரிய தவறுகள் ஏதாவது இந்த ஆண்டு வந்தா அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த வலுவானது சென்ற ஆண்டு நிறுத்திய வருமானத்திலிருந்து வருமானம் செலவென்றால் திருத்தப்படும். ஆகவே பின்னோக்கிய வகை என்ன எதை சொல்றான்னா கடந்த காலங்களில் இது திருத்தப்படும். சென்ற ஆண்டு நிறுத்திய வருமானத்திலிருந்து சென்ற ஆண்டு நிறுத்திய வருமானத்தில் அந்த ஆண்டுக்குரிய வருமானம் அதனால நிறுத்திய வருமானம் வந்திருக்கு. அப்புறம் அதெல்லாம் திருத்தம் செய்ய வேண்டும். விடை 5வது விட கொடுக்கப்பட்டிருக்கு. ஏபிசி ஆகியன எல்லாம் ஏபிசி ஆகிய எல்லாம் தெரிய பாருங்க. இது தொடர்ச்சியா ஒரு முறையும் மாறுது. மதிப்பீடு மாறுறதுக்கு வேற மாறுது. ஆதனம் பொறிமற்ற பயணத்தின் பெருமதி மீள் மதிப்பீடு பெருமையில ஏற்பட மாற்றம், சந்தை பெருமையில ஏற்பட மாற்றம், அதே மாதிரி பாவனை காலத்தில் ஏற்பட மாற்றம், எஞ்சிய பெருமையில் ஏற்பட மாற்றம், அதே மாதிரி வியாபார பெருமதிகளில் எதிர்பார்க்கிய நடங்கள் படிகளில் ஏற்படுற விதத்தில் ஏற்பட மாற்றம், விற்பனை உத்தரவாதத்தில் ஏற்படுற மாற்றம், இது எல்லாமே மதிப்பீட்டு மாற்றம். கொள்கை மாற்றம் தெரியும். எஃப்ஏஎஃப்எம் முறையிலிருந்து WGSC முறைக்கு மாறுறது. மற்றது ஆதன பொறிமங்களை கிரியமாக இனங்காணும் போது கிரிய மாதிரி மீள் மதிப்பீட்டு மாதிரி இந்த பின்பற்ற. மற்ற வழக்க தவறுகள் எங்கள் கடந்த கால வழக்கல் சென்ற ஆண்டு நிறுத்துதல் மாதிரியிருந்தும் நடப்பாண்டில் விடப்பட தவறுகள் இந்த ஆண்டு லாபத்திலிருந்தும் திருத்தம் செய்யப்படும். அப்ப திருத்தம் செய்து கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமற்ற நிலை இருந்தால் அன்று இந்த முறை திருத்தம் செய்ய நடைமுறையில அது தொடர்பான உறுதிப்பாடு இல்லைன்னு சொன்னால் முந்தைய கால வழக்க முன்னைய கால வழக்க விதிக்கூட்டுகள் பின்னோக்கிய வகையில் பின்னோக்கியன்னா நீங்க உங்களுக்கு ஆண்டுக்கு அடுத்த சொல்லக்கூடாது. எங்கட ஆண்டுக்கு முன்னோக்கு முன்னோக்கியன்னு சொன்னா எங்கட ஆண்டுக்கு அடுத்த ஆண்டு. இப்போ நான் ரான்சேசன் 2020ஆம் ஆண்டு பேப்பர்லையும் 21லையும் இப்படியே வந்தது பேரங்க இருக்கா. அதில் மொழிநடை கடந்த காலத்தை பின்னோக்கிய ஆண்டும் எதிர்வருங்கால பகுதியில் முன்னோக்கியன்னு சொல்லுவோம். நாங்கள் வளமை ஆண்டு முன்வரும் ஆண்டுண்டா முன்னைய ஆண்டு சொல்லுவோம். பின்னோக்கி வரனா இது வெறும் ஆண்டுன்னு சொல்லுவோம். அது வேண்டாம் எதிர்வரும் முன்னைய ஆண்டுன்னு சொல்லலாம். அதான் முன்னோக்கிய பின்னோக்கிய வகையில் திருத்தப்படும் என்றால் கருத்து எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த திருத்தஞ்சோட முன்னைய கால வழக்க நிதிக்கூட்டுகளில் பின்னோக்கிய வகையான கடந்த கால சென்ற ஆண்டு நிறுத்தியத்த வருமானத்தில் சீராக்கம் செய்யப்படும். ஏபிசி ஆகிய எல்லாம் சரி. 21ஆம் நல்லொருக்கேளி காட்சிப்படுத்தப்படுது. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை SLFRS 16 குத்தகை சம்பந்தமான இது நல்ல கேள்வி. வழியா விளையக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு பார்ட் 2ல வந்த சும்மையாக்களால் 2022ஆம் ஆண்டு 21ஆம் வினாவா போயிட்டு இருக்கு. போய் பாருங்க. 2021ஆம் ஆண்டுல கம்பெனி பிரசுரமுடி கணக்குல சும்மையாக்கல்ல வந்ததான் பெரும்பாலும் பிள்ளைகள் செய்யலன்னு இந்த முறை பேப்பர்ல போட்டோம். பார்த்துட்டு சொல்லுவோம். பெரும்பாலும் எந்தெந்த கேள்வி செய்யல அந்த கேள்வி பெரும்பாலும் ஏதாவது ஒரு இடத்துல பார்ட் 2 இல்லை பார்ட் 1 கண்டிப்பா வேணும். உதயன் PLC 5 வருட காலப்பகுதிக்கு மோட்டார் வாகனம் ஒன்றை சொத்து பாவனை உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக 31/3/2022 குத்தகை உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டது. இத்திகதியில் ஆரம்ப வைப்பாக
3 மில்லியன் செலுத்தப்பட்டிருந்தது. குத்தகை உடன்படிக்கையின் பிரகாரம் குத்தகை காலப்பகுதியில் ஒவ்வொன்றும் 10,55,190 5 வேடாந்த தவணை கட்டணங்களால் செலுத்தப்படுதல் வேண்டும். முதலாவது தவணை கட்டணம் 31/3/2023 செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இக்குத்தகை உடன்படிக்கையுடன் தொடர்புடைய மொத்த வட்டி இப்ப அந்த 5 வருஷத்துக்குரிய மொத்த வட்டி 5 ஆண்டுக்குரிய மொத்த வட்டி தந்திருக்கு எவ்வளவு வேண்டாம் 12,75,950. இக்குத்தகையின் உட்கிடையான வட்டி வீதம் வேடம் ஒன்றுக்கு 10. SLFRS 16 இலங்கை நிதி அறிக்கை நியமம் 16 குத்தகையின்படி 31/3/2021 உள்ளவாறான நிதி நிலைமை கூட்டில் நடைமுறை பொறுப்பொன்றால் சமர்ப்பிக்கப்படும் குத்தகை பொறுப்பு. அப்ப எப்ப ஏற்படுத்தி கொண்டா இறுதியில ஏற்படுத்தும். இதே மாதிரி தான் அங்கேயும் செம்மையாக்கள் இருக்கு. போய் பார்த்துட்டு சொல்லணும். 2021 கம்பெனி பிரசுர முடி கணக்குல முதலாம் கேள்வியில வந்த செம்மையாக்கள். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 10,55,190 ஒரு ஆண்டுக்குரிய தவணை பணம். அதை நீங்கள் 5ஆல பெருக்கணும். மொத்த தவணை பணத்துக்கு வட்டி மொத்த வட்டி இருக்கு 52,75,950 வேணும். அதுல 12,75,950 கழிச்சால் 40 லட்சம் வேணும். இதுதான் குத்தகை பொறுப்பு. இந்த குத்தகை பொறுப்பையும் ஆரம்ப வழிப்பணமா கொடுத்தா 3 மில்லியனையும் கூடினால் 70 லட்சம் எங்கள் சொத்தினை பயன்படுத்தும் உரிமையா இருக்கு. என்னண்டு இந்த 30 லட்சத்தையும் இந்த 40 லட்சத்தையும் நான் கூட்டினோம் என்றால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை எவ்வளவு வேறும் என்றால் 70 லட்சம் வேறு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை 70 லட்சம் வேறு. எங்களுக்கு அது கேள்வி கேட்கல குத்தகை பொறுப்பு தான் கேட்டிருக்கு. அப்ப இந்த வருஷம் குத்தகை பொறுப்பு 40 லட்சம் ரூபாய்க்கு தான் 12 வருஷம் நாம் வட்டி கணிக்கும். 12 வருஷம் வட்டி எத்தனை வீதம் சொல்றான்னா 10 வீதம் சொல்றோம். அப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு 10 வீதம் பார்த்தால் 4 லட்சம் ரூபாய் வேணும் குத்தகை வட்டி. இப்ப நீங்க 12 லட்சத்தி எவ்வளவு கட்ட போறீங்க? மொத்த வட்டி 12,76,950. இந்த வருஷாந்த வேடாந்த தவணை பணம் தந்திருக்கு 10,55,190. அப்ப நீங்க 10,55,190 இருந்து 12 வருஷம் வட்டி 4 லட்சம் ரூபாய் கழிச்சு விட்டீங்கன்னா 6,55,190 தான் எனக்கு குத்தகை பொறுப்பு நடைமுறை பொறுப்பா காட்டுற பொறுப்பு. இந்த 40 லட்சத்திலிருந்து 6,55,190 கழிச்சு விட்டால் நடைமுறை எல்லா பொறுப்பா காட்டுற குத்தகை பொறுப்பு. எங்களை கேட்ட கேள்வி நடைமுறை பொறுப்பொன்றா சமர்ப்பிக்கப்படும் குத்தகை பொறுப்புன்றபடியால விடையிலக்கம் 2வது 655,190. இதா சந்தேகம் இருந்தா கேளு. சரியா மாணவர்களே? சந்தேகம் இருந்தா கேளு. ரைட். கிளாஸ் உங்களுக்கு நேரடியாகவும் முழுமையாகவும் என்னுடைய கற்பித்தல போய்கொண்டிருக்குது. நிறைய பேருக்கு என்னுடைய கற்பித்தல் பிடித்திருந்தால் தொடர்ச்சியா நீங்க வகுப்புல இணைந்திருக்கலாம். அது உங்களோட இது யூடியூபினோட டேண்டியோட முழுமையா வகுப்பு இருக்கு. நீங்க இதையே நம்பி படிக்கலாம். அந்த அளவுக்கு முழுமையா செய்திருக்கிறேன். ரைட். ஓகே. அதுக்கு மேலேயுமா தேவைன்னு சொன்னா நீங்க என்ன தொடர்பு போனீங்கன்னா அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். ரைட். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியணும். இந்த பாருங்க, எங்களுக்கு ஒரு ஆண்டு தவணை பணம் 10,55,190 5 ஆண்டுன்னு பெருக்கினா 52,75,950 வேணும். அதுலேருந்து 12,75,950 கழிச்சால் வாருது 40 லட்சம் பேர். 40 லட்சம் தான் ஆரம்பத்தில் குத்தகை போகிறோம். இந்த 40 லட்சம் ரூபாய் 10 பார்த்தா 4 லட்சம் குத்தகை வட்டியா இருக்கு. 10,55,190 இருந்து 4 லட்சத்தை கழிச்சால் 6,55,190 நடைமுறை பொறுப்பாக காட்ட குத்தகை வரும் வேணும்.
சொத்தினை பயன்படுத்தும் உரிமைன்னு கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தால் ஆரம்பை பணம் 30 லட்சத்தையும் குத்தகை பொறுப்பு 40 லட்சத்தையும் சேர்த்தார் 3 மில்லியன் 4 மில்லியன் சேர்த்தார் 7 மில்லியன் பேர். சரியா? விடை 2வது விடை. அடுத்த கேள்வி போறோம். நல்ல கேள்வி, காட்சிப்படுத்த கேள்வி பாருங்க. 22வது வினா. கேள்வியை வாசிங்க. சாரங்கன் பிஎல்சி 31/3/2022 முடிவடைந்த ஆண்டுக்கான மொத்த வருமானம் 5000. ஒரு சில வட்டி கேட்கிறேன். மொத்த செலவுகள் 3500. இனங்காணப்பட்ட மொத்த வருமானம் பின்பற்றி உள்ளடக்கியுள்ளது. ஒன்று காணிய முதற்தடவை மிகை. முதற்தடவை முதலீட்டு மிகை என்றால் பெருமையினிய முற்றுமையா? சரி. இயந்திரம் ஒன்றை விற்பனை மீதான ஆதாயம். ஆதாயம் என்றால் இயந்திர விற்பனை மூலம் கிடைத்த லாபம். ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தை அகற்றுவதன் மூலம் கிடைக்கின்ற லாபம். அந்த 200. இனங்காணப்பட்ட மொத்த செலவுகளானது மோட்டார் வாகனங்களை முதற்தடவை மீள் மதிப்பீடு செய்த போது ஏற்பட்ட மீள் மதிப்பீடு பற்றாக்குறையான 300ஐயும் உள்ளடக்கி உள்ளது. இனங்காணப்பட்ட மொத்த செலவுக்கு மோட்டார் வாகன முதலாம் மீள் மதிப்பீடு செய்ய வந்த பற்றாக்குறை. அப்ப முதலாம் மீள் மதிப்பீடு செய்ய மிக வந்தால் அது ஏனைய முற்றுமடைஞ்ச வருமானம். முதலாம் மீள் மதிப்பீடு செய்ய குறை வந்தால் அது எங்க போகும் என்றால் ஏனைய செலவுக்கு காட்டும். எங்களை கேட்ட கேள்வி மொத்த வருமானம் இந்த 5000க்கு 800 இருக்கு. ஆண்டுக்குரிய லாபம் தான் கேட்டேன். 5000க்கு 800 கழிக்கும். 800 கழிச்ச மணி அது ஏனைய முற்றுமடைங்க வருமானத்துக்கு போகணும். 4200. நோமலாவே ஆதாயம் ஓகே. நோமலாவே விற்பனை விற்பனைக்கு மொத்த லாபம் ஏனைய வருமானங்கள் செலவை கழிச்சா வரிக்கு முன் லாபம். அது எந்த வருமான வரியை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம் வரும். லாபம் என்றது ஆண்டுக்குரிய லாபம் டேக்ஸுக்கு பிறகுதான் பார்ப்போம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதுக்குள்ள ஏனைய முற்றுமடைங்க வருமானம் வரும். கம்பெனி போக தெரியும் உங்களுக்கு. இதோட கேள்வி கண்டிப்பா இந்த ஒரு பேப்பரையும் கண்டிப்பா இருக்கு. 2014ஆம் ஆண்டுலேருந்து இருக்கு. அப்ப 4200. இனி உங்களுக்கு தெரியும் செலவுண்ட மொத்தம் தந்திருக்குது 3500 வந்திருக்கு. முதலாம் மீள் மதிப்பீடு செய்ய குறையும் 300 வந்தால் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா அந்த செலவு இதுக்கு இருக்குதான். ஏனைய செலவுக்கு வேறு விநியோக கிரியம், நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி கிரியம். ஆகவே அது செலவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. உள்ளடங்கி உள்ளதான் சொல்லியிருக்கு. 3500 கழிச்சால் 700 ஆண்டுக்குரிய லாபம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு உங்களுக்கு தெரியும் இந்த 700ஓட முதலா எங்களுக்கு மீள்மதிப்பீடு காணி வேற மோட்டாவாரம் வேற. முதலாம் மீள்மதிப்பீடு மிக வந்தால் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். ஆண்டுக்குரிய மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் என்ற கேள்வி கேட்டிருந்தால் 1500 சொல்லுவோம். எங்களுக்கு ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை காட்டு தொகை கட்டப்படியான 800. ஆண்டுக்குரிய லாபம் 700. அடுத்த மீள் மதிப்பீடு மிக என்று வாரது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்களையும் காட்டப்படும். ஆண்டுக்குரிய லாபம் 700. ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு காட்டுற தொகை எவ்வளவு? 800 பேர். சரியா? இது டவுட் இருந்தா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஆண்டுக்குரிய லாபம் கேட்டபடியால மிக இருக்கிறபடியால மிக ஆண்டுக்குரிய லாபத்துக்கு கீழே வரும் என்றபடியால நீங்க என்ன செய்வீங்கன்னா 5200 கழிச்சா 4200. அதுலேருந்து 3500 கழிச்சா 700 வேணும். ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு 800 வேணும். ஆவே முதலாவது ஆன்சர். 23வது வினாவுக்கு போவோம். பின்வரும் தகவல்கள் 31/3/2000 முடிவடையும் வேடத்துக்கான சிவா பிஎல்சியுடன் தொடர்புடையவை ஆகும். நடைமுறை வேட காலத்தில் செலுத்திய மொத்த வருமான வரி பின்வற்றை உள்ளடக்கியுள்ளது. 2 வருஷம் வரி மிக தொடர்ந்து வந்துரு 21-22 பகுதி ஒன்றை வரி பற்றாக்குறை வந்துரு. கேட்ட கேள்வி 31/3/2000 முடிந்த வேடத்துக்கான இனங்காணப்பட்ட வருமான வரி செலவு தான் கேட்டிருக்கேன். இனங்காணப்பட்ட வருமான வரி செலவுனா உண்மையாவே அது குறிப்புல போட்டு குறிப்பு 3ல நிகழாண்டு வருமான வரி போட்டு அதுல இருந்து வரி பற்றாக்குறையை கூட்டி
நிகான வரி பெற்ற கூட்டி வார செலவு லாபமல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தூட்டில் காட்டுற செலவினம் தான் கேள்வி கேட்ட கேள்வி. ஆண்டுக்குரிய வருமாறி கேட்க இனங்காணப்படும் வருமாறி செலவு. அப்ப எங்களுக்கு தெரியும் நடைமுறை வேடத்தில் முதல் 3 காலாண்டுக்கு சுய மதிப்பீடு அடிப்படையில் செலுத்திய வருமான வரி 2250. கடந்த வேடத்துக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி மீதுக்கான கொடுப்பனம் சேர்க்கிறது 900. நடைமுறை வேடத்தில் இறுதி காலாண்டுக்கான வருமான வரி பொறுப்பு 1200. அப்ப எங்களுக்கு தெரியும் அதை தந்திருக்கிறான். நடைமுறை இறுதி காலாண்டு போன ஆண்டுக்குரிய வருமான வரி ஏற்பாடு தந்திருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க அன்பான மாணவர்களே, 2750 இந்த ஆண்டு கொடுத்ததோட இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய 1200 இருக்கு, அதை கூட்டுவீங்க. சேர்த்தால் 3950 நிகழாண்டு வருமான வரி அல்ல ஆண்டுக்குரிய வருமான வரி. நிகழாண்டு வருமான வரி ஆண்டுக்குரிய வருமான வரி. அந்த நிகழாண்டு வருமான வரி 3950. போன ஆண்டுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் 800. ஏற்பாடு செய்தது 800, அதுக்குண்டு கொடுக்கிறோம் 900 கொடுக்கிறோம். போன ஆண்டு செலவு ஏற்படும் 800 ஏற்படும் காட்டினான், ஆனால் அதுக்கு 900 கொடுத்தால் உள்நாட்டு இறவரி 900 கட்டுங்க. அப்ப ஏற்பாடு செய்ததுன்னு பார்க்க அது கொடுத்த தொகை போன ஆண்டு கொடுத்தது கூட, அது சொல்றது வரி பற்றாக்குறை அல்ல வரி குறை. போன ஆண்டு செலவு குறைஞ்சிருந்தா போன ஆண்டு லாபம் கூடி இருக்கும். அப்ப இந்த ஆண்டு லாபத்தை குறைக்கணும் வேண்டாம், என்ன செய்வோம் வேண்டாம், இந்த ஆண்டு வர டேக்ஸை கூட்டி கழிச்சு விட்டோம்னா, செலவை கூட்டி கழிச்சு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா லாபம் குறையும். வரி பற்றாக்குறை இந்த 100 கொஞ்சம் நிகழாண்டு என்ன டேக்ஸோட கூட்டுவோம். கூட்டினோம் என்றால் 4050 தான் இனங்காணப்படும் செலவு. விடை இலக்கம் 23க்கு விடை இலக்கம் 5வது விடை. 23க்கு 5வது விடை. அப்ப நடைமுறை வேடத்தின் இறுதி காலாண்டுக்கான வருமான வரி பொறுப்பு நடைமுறை வேடத்தின் 1100. இந்த வருஷத்தின் முதல் 3 காலாண்டு கொடுத்த தொகை தந்திருக்குது 2750. 2750 சேர்த்தால் 3950. போன ஆண்டுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து வச்சுக்கிறோம் 800, அதுக்குண்டு கொடுத்து முடிச்சுக்கிறோம் 900. போன ஆண்டுக்கு வரி குறை அல்ல வரி பற்றாக்குறை நிகழாண்டு டேக்ஸரை கொடுத்தோம். லட்சம் போன ஆண்டுக்கு 800 ஏற்பாடு செய்து இப்ப நாங்கள் 750 கொடுத்திருந்தா 50 வரி மிகைன்னு சொல்லுவோம். அது நிகழாண்டு வருமானது கழிக்கும். அதான் பார்ட் 2ல 2 ஆண்டு தொடர்ந்து வந்துட்டோம். உங்களை பார்ட் 2ல இந்த முறை வரி பற்றாக்குறையா வேற போய் நிற்கிறேன் போஸ்ட்பார்ட்ல போட்டபடியா. ஆவே 3950 100 சேர்த்தால் 4050. இனங்கான சில பேருக்கு டவுட் இருக்கு, சார் 3950 விடையா வராதாண்டு 4வது விடையும் பிள்ளை போட்டிருக்கு. ஆனா விளங்கணும் இனங்காணப்பட்ட வருமான வரி செலவென்றால் அந்த குறிப்பு 3ல சீராக்கி வந்து லாபமல நட்டமற்றம் முற்றுமடங்கிய வருமானக்குள்ள வரிக்கு முன் லாபத்திலேருந்து வருமான வரி செலவு கழிப்போம். அந்த வருமான வரி செலவு தான் 4050. இப்ப ஆண்டுக்குரிய வருமான வரி ஜாதுன்னு கேட்டிருந்தால் இட வந்து 3950 கேட்ட கேள்வி. இனங்காணப்பட்ட வருமான வரி செலவு வரி குறைவை கூட்டி வந்தது. விடை இலக்கம் 5வது விடை. 23வது 5வது விடை 4050. 4 மில்லியன் 50. அன்பான மாணவர்களை, இன்றைய நாள் வகுப்பு நேரம் முடிவடைந்தபடியினால் தொடர்ச்சியாக டான்கள் இணைந்திருங்கள். மீண்டும் மொத்தம் 3 வகுப்பு செய்து முடிச்சுக்கிறேன். அடுத்த 4வது வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாலையன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.